நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா, உடம்ப அசுத்தம் செய்கின்ற, நோய கொடுக்கின்ற மதுபான வகைகள அரசாங்கமே எடுத்து விப்பாங்க, நடத்துவாங்க. ஆனா, அசுத்தங்கள கிளீன் பண்ணி, சுற்றுச்சூழல சுத்தமாக்கி, நம்மளையெல்லாம் ஆரோக்கியமா மாற்றிக் கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்களோ, அவங்களையோ தனியார் மயமாக்குவாங்க. தாரை வார்த்து குடுப்பாங்க. என்னங்க இது நியாயம்? இதுல அவங்க கிட்ட பேச வந்த செய்தியாளர்கள்ட்ட பேசுறப்ப, அமைச்சர் திரு சேகர் பாபுவோ, "நாங்க எங்க வாக்குறுதி குடுத்தோம், பிரச்சனைலாம் தீர்ப்போம்ன்னு. சொல்லுங்க பாப்போம், காட்டுங்க பாப்போம்" அப்படின்னு எகுறுறாரு, கோவப்படுறாரு. ஐயா, நீங்க இந்த புத்தகத்த பார்த்திருக்கீங்களா? உங்களுடைய தலைவர் தான் வெளியிட்டாரு. தேர்தல் நேரத்துல, அடுத்த தேர்தல் வரப்பதான் ஞாபகம் வருமோ என்னமோ, அப்ப கூட வரமாட்டேங்குது. அதுல 70வது பக்கம் உங்களுக்கு நினைவு இருக்குங்களா? 285வது விஷயத்த நான் காட்டுறேன். அதை மட்டும் சுருக்கமா படிச்சிடுறேன். ஊராட்சிகள், அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவர் விடுதிகள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி, ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். இது நீங்க கொடுத்த வாக்குறுதி தானே? தூய்மை பணியாளர்கள் தனியாருக்கு தாரை வார்க்காதீங்க, பணி நிரந்தரம் செய்யுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சா அந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றணும்ல. ஏன் மறுக்கிறீங்க? இதைத்தான் எல்லா இடங்கள்லயும் ஒட்டி வச்சு, இந்த 285வது பக்கத்தை அந்த மேற்கோளை ஒட்டி வச்சு கேள்விகளை கேட்கிறாங்க. தொடர்ந்து உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. 11வது நாளாகவும் போராடிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள். இங்க சென்னையில எடுத்துக்கிட்டோம்னா முதலமைச்சர், துணை முதலமைச்சர், 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனாலும் இந்த சென்னையை உருவாக்குனதுல முக்கிய பங்காற்றிய தூய்மை பணியாளர்கள் பக்கம் மட்டும் எட்டி பார்க்காம இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பதும் முதலமைச்சருடைய கடமை. ஏன்னா தன்னுடைய பெயரே ஒரு மாபெரும் கம்யூனிஸ்டுடைய பெயரு ஜோசப் ஸ்டாலின் ரஷ்யா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு முதலமைச்சர். கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதுமே அடித்தட்டு மக்கள் பக்கம் தான் நிற்பாங்க. புரிஞ்சுக்கோங்க முதலமைச்சரே.